வணக்கம். ரொம்ப நாள் முடிஞ்சு இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ண போகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உடலுக்கு ரொம்ப அவசியமான டிப்ஸ் இது. உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து பொருட்கள் என்னென்னு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் என்னென்னா புரோட்டீன், வைட்டமின் அண்ட் மினரல்ஸ், ஃபைபர் அண்டு கால்சியம். இந்த நாளும் நம்ம உடலுக்கு ரொம்ப அவசியமான பொருளாகும். நம்ம என்ன சாப்பிட்டா என்ன கிடைக்கும்னு நம்ம ஃபஸ்ட்டில் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டில் வந்துட்டு நமக்கு ப்ரோட்டீன் அதிகமாக உடலில் இருக்கிறதுக்கு நம்ம என்ன சாப்பிடணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, முட்டை அதிகமாக சாப்பிட்டா தான் ப்ரோட்டீன் அதிகரிக்கும். ரெண்டாவது மீன், மூன்றாவது பருப்பு வகைகள், நாலாவது பயறு வகைகள் எல்லாம் சாப்பிட்டா தான் ப்ரோட்டீன் அதிகரிக்கும். ப்ரோட்டீன் அதிகமாக இருந்தால் தான் பாடி மசில் எல்லாம் பில்ட் ஆகும். ரெண்டாவது என்ன, வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் என்ன சாப்பிட்டு அதிகரிக்கின்றது ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். பச்சை இலைகள் அதிகமாக சாப்பிடணும், பச்சை காய்கறிகள் அதிகமாக சாப்பிடணும், அது இல்லாமல் பழங்கள் அதிகமாக சாப்பிடணும். அப்போ தான் நமக்கு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கு தவிர்க்க முடியாத அதில் வேறொன்று இருக்குது, வேர் காய்கறிகள் அதிகமாக சாப்பிட்டா தான் மினரல்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ் அதிகரிக்கும். தேர்டு வந்து நமக்கு தவிர்க்க முடியாத ஒன்று தான் ஃபைபர் என்ன சாப்பிட்டா நமக்கு ஃபைபர் அதிகரிக்கும். ஃபைபருக்கு வந்து முழு தானியங்கள் ரொம்ப அவசியம். அது மாதிரி தான் பழங்கள், நம்ம ட்ரை ஃப்ரூட் ரொம்ப ஊற வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கேஷ்யூ நட்ஸு, பாதாம் அப்படியெல்லாம் ஊற வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது இல்லைன்னா நமக்கு வேர்க்கடலை, நிலக்கடலை அதெல்லாம் ஊற வச்சு, கொண்டக்கடலை அதெல்லாம் நமக்கு ஊற வச்சு சாப்பிடலாம். அதனாலே ஃபைபர் ரொம்ப அதிகரிக்கும். ஃபோர்த்து வந்து நமக்கு கால்சியம் என்பது ரொம்ப அவசியமான ஒன்று. கால்சியம் என்ன சாப்பிட்டு வரும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டில் கால்சியம் என்ன சாப்பிட்டு வரும்னா, நமக்கு பால் வகையான பொருட்கள் சாப்பிட்டா கால்சியம் அதிகரிக்கும். பால், தயிர், மோர், அது இல்லாமல் பனீர், பால் வகையான டோட்டல் ஐட்டமே கால்சியம் தான் நம்ம அதிகரிக்கும். பால் அதிகமாக குடிங்க, கால்சியம் அதிகரிக்கும். அது இல்லாமல் கீரை அதிகமாக சாப்பிடுங்க, அப்பொழுதும் கால்சியம் நமக்கு அதிகரிக்கும். இதனால் ரொம்ப உடல் சுறுசுறுப்பாக இருக்க முடியும். இதை டிப்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உடல் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸ் சொன்னது. ஏன்னா நம்ம இப்போ பார்க்குறதுல ரொம்ப வீக்னஸாக இருக்கிற நிறைய பேரை நான் பார்க்குறோம். அதெல்லாம் டயட் பிளான் இல்லாமல் சாப்பிட்றதுனால தான் இந்த வீக்னஸ் அதிகமாக இருக்கிறது. அதை டயட் பிளானோடு சாப்பிடுங்க. இந்தந்த நான் மேலே சொன்ன மாதிரி இருக்கிற பொருளெல்லாம் சாப்பிடுங்க. கரெக்டாக டயட்டில் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். ஓகே, பாய். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. பாய்.